சோமசுந்தரம் அல்லது தோல் இருக்க சுழை முழுங்கி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். அத்தியாயம் 5. மந்திர கிணற்றின் தந்திர வித்தை. வக்கீல் சுப்பிரமணியம் சோமசுந்தரம் என்று கையெழுத்து செய்ய பெற்ற கடிதத்தை படித்தவுடன் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரை அழைத்து வரும் பொருட்டு ஒரு குமாஸ்தாவை அனுப்பினார் அல்லவா? அதே காலத்தில் சுந்தரம் அங்கே வந்து, எதற்காக சப் இன்ஸ்பெக்டர்? இப்போது அவர் வந்து என்ன செய்ய போகிறார்? நான் தான் ஒருவன் இங்கே இருக்கிறேனே என்றார். அதற்கு வக்கீல், அப்படியானால் குமாஸ்தாவை கூப்பிடு என்று இன்னொரு குமாஸ்தாவிடம் கூற, அவர் வெளியில் ஓடி கைகளை தட்டி சிறிது தூரத்தில் சென்று கொண்டிருந்த குமாஸ்தாவை அழைத்து கொண்டு உள்ளே வந்து சேர்ந்தார். அப்போது சுந்தரம் திடீரென்று எதையோ நினைத்து கொண்டவர் போல், எனக்கு இப்போதுதான் நினைவு உண்டாகிறது. இந்த கடிதத்தை கொடுத்த மனிதனை இதற்கு முன் நான் எங்கேயோ பார்த்திருந்த மாதிரி என் மனத்தில் ஒரு எண்ணம் உண்டாயிற்று. அப்போது முதல் யோசித்து பார்க்கிறேன். இவன் ஒரு பயங்கரமான துஷ்ட கேடி. இவன் வேதாரண்யத்தில் இருப்பவன். இவனுடைய பெயர் கேடி நடேசன் என்பது. இவன் கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறான் என்றார். வக்கீல் கடிதத்தை கொடுத்து, இதோ இருக்கிறது, நீங்கள் படித்து பாருங்களே. சுந்தரம் படித்து பார்த்துவிட்டு, ஓஹோ, இவனா சோமசுந்தரம் என்பவனைப் போல் வேஷம் போட்டு கொண்டு வந்து திருட்டை நடத்துகிறவன்? கேடி நடேசன் என்பவன் பொல்லாத துஷ்டன் என்றுதான் சொல்லிக் கொள்கிறார்கள். இவன் இப்படியெல்லாம் செய்யக்கூடிய சாமர்த்தியசாலிதான். ஆனால் இதை இவ்வளவு படோடோபமாய் எதற்காக பகிரங்கப்படுத்திக் கொள்கிறான்? அதுவல்லவா சந்தேகத்தை கொடுக்கிறது. தானே திருடுகிறவன் என்று மூடன் கூட வெளியில் சொல்லிக் கொள்ள மாட்டானே. அதற்கு வக்கீல், அது முக்கியமான பாயிண்ட் தான். அதை பற்றியே நானும் நினைத்தேன். இந்த நடேசனுக்கு வயது என்ன இருக்கும்? சுமார் 40 இருக்கலாம் என்றார் சுந்தரம். எங்கள் வீட்டில் திருடியவனுக்கு சுமார் 25 வயது தானே இருக்கும். அவன் ஒருவேளை இந்த நடேசனுடைய ஆளா இருப்பானோ என்றார் வக்கீல். இருக்கலாம். ஆனாலும் இவன் வேண்டுமென்றே பகிரங்கப்படுத்திக் கொள்வதற்கு அனுசரணையாக வயது வித்தியாசமும் இருக்கிறது. ஆகையால் இவன் சொல்வது சம்சயமானதாய்த்தான் இருக்கிறது. இவன் மாலை 7 மணிக்கு வருவதாக சொல்லி போயிருக்கிறானே, அதன்படி வருகிறானா என்று பார்ப்போம். வந்தால் உடனே நாம் அவனை பிடித்துக் கொள்வோம் என்று சுந்தரம் கூறினார். அவன் தனியாக வருவானோ அல்லது இன்னும் மற்றவரையும் அழைத்து கொண்டு வருகிறானோ? எதற்கும் நாம் முன்ஜாக்கிரதையாக போலீசாரை வரவழைத்து வைத்துக் கொள்வது நல்லதல்லவா என்றார் வக்கீல். அவன் எப்போதும் அதிக ஆட்களுடன் வருவதே இல்லையாம். அநேகமாய் தனியாகத்தான் வருவான். இதை பற்றி உங்களுக்கு கவலையே வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று கூறினார் சுந்தரம். வக்கீல் மேலும் அந்த விஷயத்தை வற்புறுத்தி கூறாமல் அவ்வளவோடு வெறுமையாக இருந்துவிட்டார். பொழுது கழிந்து கொண்டே இருந்தது. இரவில் திருடர்கள் வந்து எந்த வகையில் தங்களுக்கு தீங்கு இழைப்பார்களோ என்ற அச்சம் அவருடைய மனத்தை கலக்கிக் கொண்டே இருந்தது. அவர் அடிக்கடி பின்பக்கம் போய் தமது மனைவியை எச்சரித்து நகைகள், உடைகள் முதலிய விலை பெற்ற பொருள்களையெல்லாம் வீட்டின் நடுவிலிருந்த கெட்டியான ஒரு அறையில் வைத்து பல பூட்டுக்களை போட்டு பூட்ட செய்தார். அலமு அபாரமான திகில் கொண்டு நடுக்கல் ஜுரத்துடன் வீட்டு வேலைகள் எதையும் கவனிக்காமல் ஒரு மூலையில் படுத்துவிட்டாள். வேலைக்காரிகளுக்கு அந்த செய்தி எட்டவில்லையாதலால் அவர்கள் தங்கள் கடமைகளை செய்து கொண்டு போயினர். வக்கீலினுடைய மனது எதிரிடையான 2 வகையான எண்ணங்களால் தத்தளித்தது. கடிதம் கொடுத்தவன் தமது வீட்டில் திருடியவனாயிருக்க மாட்டான் என்ற ஒரு எண்ணம் ஒரு புறத்தில் உண்டானதாயினும், இன்னொரு புறத்தில் அதைரியமும் மனத்தளர்வும் எழுது சஞ்சலப்படுத்தியபடி இருந்தன. அவ்வளவு பகிரங்கமாக வேலை செய்யும் மனிதன் மறுபடியும் வந்து முன்போல கொள்ளை நடத்துவானோ என்றும், அவன் தம்மையும் தமது மனைவியையும் எவ்விதமான கொடுமைக்கு ஆளாக்குவானோ என்றும் நினைத்து பகலிலேயே சிம்ம சொப்பனம் கண்டு கொண்டிருந்தார். பிற்பகல் 4 மணி சமயமாயிற்று. அப்போது அங்கு முனிசிபாலிட்டி உத்தியோகஸ்தர், மலேரியா இன்ஸ்பெக்டர் ஒருவரும் சேவகன் ஒருத்தனும் 2 ஒட்டர்களும் வந்து சேர்ந்தனர். முன் ஹாலில் வக்கீல், சுந்தரம், கோபாலசுவாமி, 2 குமாஸ்தாக்கள், ஒரு சேவகன் ஆகியோர் இருந்தனர். முனிசிபாலிட்டி உத்தியோகஸ்தர் வக்கீலுக்கு மிக மரியாதையாக சலாம் வைத்துவிட்டு, இந்த வீட்டில் கிணறு இருக்கிறதல்லவா என்றார். அதற்கு வக்கீல், ஏன் கேட்கிறீர்கள்? நான் அதன் ஜலத்தை பார்க்க வேண்டும் என்றார் உத்தியோகஸ்தர். நீங்கள் யார் என்று கேட்டார் வக்கீல். நான் மலேரியா இன்ஸ்பெக்டர். இந்த டிவிஷனில் கிணற்று ஜலத்தில் மலேரியா கிருமிகள் உண்டாகியிருக்கின்றனவாம்.
அதனால் ஊரில் மலேரியா ஜுரம் அதிகமாக இருக்கிறது. ஜலத்தை பார்த்து மருந்து போட வேண்டும் என்று மறுமொழி கூறினார் உத்தியோகஸ்தர். அப்படியா? இந்த வீட்டில் கிணறு இல்லையே என்றார் வக்கீல். அம்மன் கோவில் சந்து கூட இந்த டிவிஷனில் சேர்ந்ததுதானோ என்று கேட்டார் சுந்தரம். ஆம் என்று மறுமொழி கூறினார் உத்தியோகஸ்தர். அங்கே இருக்கும் கிணறுகளையெல்லாம் பார்த்து விட்டீர்களா என்று கேட்டார் சுந்தரம். அதற்கு உத்தியோகஸ்தர், இன்னும் பார்க்கவில்லை, இதோ நேராக அங்கே தான் போகிறேன். உங்களுக்கு அங்கே வீடு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு சுந்தரம், எனக்கு அங்கே வீடு இல்லை. என் சிநேகிதர் ஒருவர் அங்கே இருக்கிறார். அவருடைய வீட்டில் கிணறு இருக்கிறது. ஆனால் அவருக்கு மலேரியா ஜுரம் காணவில்லை. அதனால் கேட்டேன். உடனே உத்தியோகஸ்தர், எல்லா வீடுகளிலும் கிணறுகளிலும் கிருமிகள் இருந்தால் எல்லோருக்கும் ஜுரம் வந்திருக்கும். சிலவற்றில் இருந்தால் அங்கு இருப்பவருக்கு மாத்திரம் உண்டாகும். எப்படி இருந்தாலும் நான் எல்லா கிணறுகளையும் பரீட்சித்து பார்த்து மருந்து போட வேண்டும். சில கிணறுகளின் ஜலம் இப்போது சுத்தமாயிருந்தாலும் இனி சீக்கிரத்தில் கெட்டு போகலாம். அதனால் முன்ஜாக்கிரதையாக முனிசிபாலிட்டியார் இந்த நடவடிக்கையை நடத்துகிறார்கள். அதை கேட்ட சுந்தரம், இது நல்ல ஏற்பாடுதான். என் நண்பர் பிடிவாத குணமுடையவர். அவர் உங்களை தடுத்தாலும் தடுப்பார். ஆகையால் நானும் உங்களோடு வருகிறேன். நான் சொன்னால் அவர் ஆட்சேபிக்க மாட்டார் என்று கூறியபடி அந்த முனிசிபாலிட்டி உத்தியோகஸ்தருடன் நடக்கலானார். உடனே வக்கீல் கவலையோடு சுந்தரத்தை பார்த்து, நீங்கள் சீக்கிரம் வந்துவிடுங்கள், நம் காரியத்தில் கவனம் இருக்கட்டும் என்றார். அதற்கு சுந்தரம், அதை நான் மறப்பேனா? நான் போய் இதோ 1/4 மணிக்குள் வந்துவிடுகிறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என்று கூறி வக்கீலுக்கு தைரியம் உண்டாக்கினார். அவ்வாறு அங்கு சம்பாஷணை நடந்து கொண்டிருந்த காலத்தில் முனிசிபல் உத்தியோகஸ்தருடன் வந்த சேவகன் தனிமையில் உட்கார்ந்திருந்த கோபாலசாமியிடம் போய், எசமானே, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க என்று தன் பற்களை காட்டி கெஞ்சியபடி கூழை கும்பிடுகள் போட்டான். என்ன உதவி செய்ய வேண்டும்? பண உதவியை தவிர மற்றதை கேள், முடியுமானால் செய்கிறேன் என்றார் கோபாலசாமி. சேவகன் ஒரு காகிதத்தையும் பென்சிலையும் தன் சட்டை பையிலிருந்து எடுத்து கொடுத்து, 2 வரிங்க, நான் எழுத படிக்க தெரியாதவனுங்க. ஊருக்கு அவசரமா ஒரு கடிதம் எழுதணுங்க. அதிகம் இல்லைங்க, 2 வரிதானுங்க என்று வயிற்றுப்பிள்ளை கீழே நழுவுகிற விதத்தில் வேதனைப்பட்டு கெஞ்சி நாட்டியமாட கோபாலசாமி அவனுடைய வேண்டுகோளை மறுக்க மாட்டாமல் காகிதத்தையும் பென்சிலையும் வாங்கி வைத்துக்கொண்டு, சங்கதியை சொல்லு என்றார். அதற்கு சேவகன், சங்கதிய முன்னால உங்ககிட்ட சுருக்கமாக சொல்றேனுங்க. இப்ப வந்தாரே இன்ஸ்பெக்டர் ஐயா, அவரோட கூட நானும் ஊடூடா நுழைஞ்சி கிணறு வளை பார்க்குறவனுங்க. நான் இந்த ஊரில் ஒரு தெருவில் ஊடு கட்டினேன். அந்த தெருவில் சனங்க தண்ணிக்கு தாளம் போடுறாங்க. அதுக்காக சனங்கள்லாம் சேர்ந்து மகசர் அனுப்பினாங்க. முனிசிபாலிட்டிக்காரரு ஒரு கிணம் வெட்டினாங்க. இன்னமும் தண்ணியே காணலை. இந்த தண்ணி கஷ்டத்தை பொறுத்துக்க மாட்டாம என் பொஞ்சாதி ஊருக்கு பூட்டாளுங்க. இந்த கிணம் வெட்டின உடனே அவ எழுத சொன்னா. நேற்று எழுதினேன். அவ உடனே வந்துடுவா. அவளை இப்போ வர வேணான்னு எழுதணும். இம்புட்டு தானுங்க செய்தி. இப்போ சொல்கிறேன், எழுதுங்க என்று கூறி அடியில் வருமாறு கடிதத்தின் விஷயத்தை சொல்ல தொடங்கினான். கிணத்து செய்தி மட்டைக்கு 2 கீதா புரிஞ்சு போச்சு. இது தண்ணி தொட்டியே கண்டா கிணமா இல்லைன்னு கண்டுக்கிட்டாங்க. இதனால் எல்லாருக்கும் திண்டாட்டம். உன்கிட்ட இருக்கிற பணத்தில் 25 ரூபாய் இதை கொண்டாடுற ஆளுக்கு கொடுக்கறது. கொடுக்காம போனால் நம்ம 2 பேருக்கும் தொந்தரவு வந்து சேரும். இது நிச்சயம். பணம் கொடுத்ததுக்கு கடுதாசி எழுதி இவன் கிட்டவே கொடுத்தனுப்பு என்று எழுதப்பட்ட பிறகு சேவகன், என் பேரு கோபாலசாமி, எனக்கு எழுத தெரியாதுங்க. நீங்களே அடியில் ரவையுண்டு என் பேரை போட்டுடுங்க. இல்லாமல் போனால் அவன் சந்தேகப்படுவான் என்றான். அதை கேட்ட கோபாலசாமி, ஓஹோ, உன் பெயர் கூட கோபாலசாமியா என்றான். அதற்கு சேவகன், ஆமாஞ்சாமி, அப்படியானா இங்கே யாருன்னாச்சும் அந்த பேரை வச்சிருக்காங்களா என்றான். உடனே கோபாலசாமி, என் பெயரும் அதுதான் என்று கூறியபடி கடிதத்தின் அடியில் கோபாலசாமி என்று எழுதி கடிதத்தை சேவகனிடம் கொடுக்க அவன் மிகவும் பணிவாக அவரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு மறுபடி ஒரு கூழை கும்பிடு போட்டுவிட்டு வக்கீல் முதலிய ஒவ்வொருவரையும் பார்த்து அவர்களுக்கு ஒவ்வொரு கும்பிடு போட்டுவிட்டு வெளியில் சென்றான்.
அப்போது மற்றவர்கள் அந்த தெருவின் கடைசியில் போய்க் கொண்டிருந்தனர். ஆனால் சுந்தரம் காணப்படவில்லை. சேவகன் அவர்கள் சென்ற திக்கில் விசையாக ஓடி அவர்கள் அம்மன் கோவில் சந்திற்குள் திரும்பிய சமயத்தில் அவர்களோடு சேர்ந்து கொண்டான். அப்போது மலேரியா இன்ஸ்பெக்டர் கோபத்தோடு சேவகனை பார்த்து, பியூன், நாங்கள் எல்லோரும் வந்த பிறகு இவ்வளவு நேரம் உனக்கு மாத்திரம் வக்கீல் வீட்டில் என்ன வேலை? எங்கே போனாலும் உன்னுடைய பொறுக்கி புத்தியை விடுகிறதில்லையே. உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ண சொல்லி எழுதப் போகிறேன் என்று அதட்டலாக கூறினார். விசையாக ஓடி வந்ததனால் சேவகனுடைய இறைப்பு அப்போதும் அடங்கவில்லை. அவன் பேச வாயை திறந்தால் விழிகள் பிதுங்கிவிடும் போல் இருந்தன. மார்பும் விடித்து விடும் போல் இருந்தது. ஆகவே அவன் தனது மார்பை தடவி மூச்சை சரியாக இழுத்து தன்னை சமாளித்து கொண்டு தனது பற்களை காட்டி காட்டி, இல்லைங்க, ஒரு கடிதாசிங்க என்றான். உடனே மலேரியா இன்ஸ்பெக்டர், என்னடா முழு பூசணிக்காயை இலை சோற்றில் மறைக்க பார்க்கிறாயா? நீதான் புத்திசாலி என்று நினைத்து கொண்டாயா? கிணறு உள்ள வீடா இருந்தாலும் பரவாயில்லை, அது கிணறு இல்லாத வீடு. அங்கே நீ கையை நீட்டி பிச்சை கேட்பதென்பது பெரிய அட்டூழியம். இதை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள்? நீ வாங்குவதில் எனக்கும் பங்கு இருக்கும் என்றல்லவா எண்ணுவார்கள். உன்னால் என் பெயரல்லவா கெட்டுப்போகிறது என்றார். சேவகன் தனது உடம்பை வளைத்து நெளித்து காட்டி, எசமா நினைக்கிறது சரியல்லவுங்க. நான் அப்படியெல்லாம் பிச்சை காசுக்கு கையை நீட்ட மாட்டேனுங்க. நாம அம்மன் கோயில் சந்துக்கு போகிறோம் என்னதை கேட்டோன்னே அந்த கிழவனாரு கொஞ்சோண்டு இறப்பா ஒரு கடுதாசி கொடுக்கறேன்னு 15ஆம் நம்பர் வீட்டுல கொடுத்துடுன்னு சொன்னாரு. பெரிய மனுஷரு சொன்னாக்கா தட்டக்கூடாதுன்னு நின்னுட்டேனுங்க என்றான். அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் உடனே சாந்தமடைந்தவராய், ஓஹோ, அப்படியா சங்கதி? சரி, நீ 15வது நம்பர் வீட்டிற்கு போய் அதை கொடுத்து விட்டு வா. நாங்கள் 1வது வீட்டிலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் என்று கூறியபடி 1வது வீட்டண்டை நிற்க சேவகன் மாத்திரம் தனிமையில் 15வது நம்பர் வீட்டிற்கு சென்று உள்ளே நுழைந்தான். அந்த வீட்டிற்குள் இருந்த சோமசுந்தரம் திடீர் என்று ஒரு முனிசிபல் சேவகன் உள்ளே வந்ததைக் கண்டு வியப்பும் கோபமும் கொண்டவனாய் முறைப்பாக அவனை பார்த்து, யாரப்பா நீ? வெளியிலிருந்து கூப்பிடாமல் தடதடவென்று உள்ளே ஓடி வருகிறாயே என்றான். அதற்கு அவன், நான் முனிசிபாலிட்டி சேவகன் என்றான். உடனே சோமசுந்தரம், முனிசிபாலிட்டி சேவகனாயிருந்தால் உன் அதிகாரம் கொடி கட்டி பறக்கிறதா? இல்லாவிட்டால் உன் நெற்றியில் கொம்பு முளைத்து இருக்கிறதா? முனிசிபாலிட்டி சேவகன் என்றால் யாருடைய வீட்டிற்குள்ளும் நீ உத்தரவில்லாமல் நுழையலாம் போலிருக்கிறதே. திறந்த வீட்டில் நாய் நுழைகிற மாதிரி என்று ஜனங்கள் பழமொழி சொல்வார்கள். அதை நான் உன் விஷயத்தில் சொல்வது சரியல்லவானாலும் அது என் நினைவிற்கு வருகிறது. சேவகன் சந்தோஷ முகமலர்ச்சியோடு, உங்கள் வீட்டில் நுழைவதற்கு ஒரு நாய்க்கு கூட நீங்கள் அனுமதி கொடுப்பீர்கள் போலிருக்கிறது. முனிசிபாலிட்டிக்காரனை மாத்திரம் உள்ளே விடமாட்டீர்கள் போலிருக்கிறதே. ஆம், விடமாட்டேன் என்று மறுமொழி கூறினான் சோமசுந்தரம். உடனே சேவகன், சரி, அப்படியே செய்யுங்கள். நான் இப்போது முனிசிபல் சேவகனுடைய கடமை எதையும் நிறைவேற்ற இங்கே வரவில்லை. என்னுடைய வேஷம் மாத்திரம் முனிசிபல் சேவகனுடைய வேஷம். ஆகையால் உங்கள் வசவு என் சட்டைக்கும் டவாலிக்கும் வில்லைக்குமே ஆகும். அந்த வசவு என்னை பாதிக்காது. இப்போது ஒரு தபால் சேவகனுடைய ஹோதாவில் வந்திருக்கிறேன், அதுவும் பரோபகாரத்தை கருதி என்று கூறி தன் வசமிருந்த கடிதத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தான். சோமசுந்தரம் அதை வாங்கி படித்து பார்த்தான். உடனே அவனுடைய முகம் விகாரமாக மாறியது. அதை சேவகன் கூர்ந்து கவனித்தான். சோமசுந்தரம் சிறிது காலம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த பின், ஏனப்பா, பணம் கொடுக்கும்படி அவர் எழுதியிருக்கிறாரே, அதை இப்போதே கொடுத்து விட வேண்டுமா என்றார். அதற்கு சேவகன், அது உங்களுடைய இஷ்டத்தை பொறுத்தது. இந்த விஷயம் எவ்வளவு அபாயகரமானது என்பது உங்களுக்கே தெரியும். ஆகையால் இதில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடியது எதுவும் இல்லை. பணத்தை கொடுத்தால் நான் வாங்கி கொண்டு போகிறேன். பணம் இல்லை என்றால் அப்போதும் நான் போக வேண்டியவனே. உங்களுக்கு எது உசிதமாய்ப்படுகிறதோ அதை செய்யலாம். உடனே சோமசுந்தரம், சரி, பணம் தருகிறேன் என்று கூறிவிட்டு அறைக்குள் போய் திரும்பி வந்து சேவகனிடம் 25 ரூபாய் பணத்தை கொடுத்தான். அதை பெற்றுக்கொண்ட சேவகன், அந்த ஐயா உங்களிடம் ஒரு பதில் கடிதம் வாங்கி கொண்டு வர சொன்னார் என்றான். கடிதத்தில் என்ன எழுதுகிறது என்று கேட்டார் சோமசுந்தரம். கிணற்றின் சம்பந்தமாய் நீங்கள் எழுதியபடி இந்த சேவகனுக்கு 25 ரூபாய் கொடுத்து விட்டேன் என்று உங்களிடம் ஒரு கடிதம் எழுதி வாங்கி கொண்டு வர சொன்னார்.
அந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதி கொடுங்கள். அது எதற்காக என்றார் சோமசுந்தரம். அது என்னவோ அவர்கள் சொன்னதை நான் சொல்கிறேன் என்றான் சேவகன். பிறகு சோமசுந்தரம், சரி, அப்படியே எழுதி கொடுக்கிறேன் என்று கூறியபடி ஒரு கடிதம் எழுதி கொடுத்தான். சேவகன் அதை பெற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு கும்பிடு போட்டு, நான் வருகிறேன் என்றான். நீ அடிக்கடி வந்து தொந்தரவு செய்வாயோ என்னவோ என்றான் சோமசுந்தரம். அதற்கு சேவகன், நான் வராமல் எப்படி இருப்பேன்? எனக்கு பண தேவை ஏற்படும் போதெல்லாம் வந்து கொண்டுதான் இருப்பேன். அதை கேட்ட சோமசுந்தரம், சரிதான், உனக்கு பணம் வேண்டிய போதெல்லாம் வந்து கொண்டுதான் இருப்பாயோ? உனக்கு ஒவ்வொரு நாளும் பணம் வேண்டியதாய்த்தான் இருக்கும். நீ கேட்கும் போதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்க நாங்கள் அவ்வளவு இழித்த வாயர்கள் என்று. அந்த மாதிரி நீ எண்ணி மணப்பால் குடிப்பதானால் இந்த பணத்தையும் கீழே வைத்துவிடு. உடனே சேவகன், சரி, நடக்க நடக்க யோசித்துக் கொள்வோம். என்னிடம் கொடுத்த பணத்தை மறுபடி பெட்டியில் வைக்கும் பிரயாசை உங்களுக்கு வேண்டாம். நான் போய் வருகிறேன். தெண்டம் என்று கூறியபடி ஒரு கும்பிடு போட்டுவிட்டு வெளியில் நடந்தான். அதற்கு சோமசுந்தரம், ஆமாப்பா, நீ சொல்கிறது சரியான வார்த்தை. இது தண்டம் தானப்பா என்றான். சேவகன் சிரித்துக்கொண்டு, இதோடு தண்டம் விட்டதா எண்ணம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வெளியில் போய்விட்டான். இது நிற்க மலேரியா இன்ஸ்பெக்டரோடு சென்ற சுந்தரம் மாலை சரியாக 6 மணி சமயத்தில் வக்கீல் சுப்பிரமணியத்தின் வீட்டிற்கு திரும்பி வந்தார். அவர் வந்தபோது வக்கீலும் இன்னொருவரும் சம்பாஷித்துக் கொண்டிருந்தனர். அதை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சுந்தரம் ஒரு பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டார். உங்களுக்கு ஏராளமான வியாஜ்யங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒவ்வொன்றையும் நடத்த நீங்கள் வெவ்வேறு வக்கீல்களை அமர்த்துவதை விட ஒரே வக்கீலை அமர்த்தி அவரிடம் உங்கள் வியாஜ்யங்களை எல்லாம் ஒப்படைத்துவிட்டால் பல வகைகளில் உங்கள் பிரயாசை குறையும். அந்த மனிதர் மிகவும் பொறுப்பாக எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொள்வார் என்று கூறினார் வக்கீல். அதற்கு மற்றவர், அதே எண்ணத்தோடுதான் நான் இப்போது இங்கே வந்திருக்கிறேன். சுமார் 20 வழக்குகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் உங்களிடமே ஒப்படைக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன். அதற்கு வக்கீல், நீங்கள் 100 கேசுகளை கொடுத்தால் கூட அவைகளை நடத்தும் திறமை எனக்கு உண்டு. சட்ட சம்பந்தமாக எந்த விஷயத்திலும் உங்களுக்கு நான் முதல் தரமான யோசனைகள் சொல்வேன் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம். உங்களுக்கு 100க்கு 100 ஜெயம் ஏற்படும்படி நான் என்னாலான முயற்சிகளை செய்வேன் என்பதை நீங்கள் கெட்டியாக மனதில் வைத்துக் கொள்ளலாம். எனக்கு கீழே இருக்கும் 2 ஜூனியர்கள் அபாரமான சட்ட ஞானம் வாய்ந்தவர்கள். அதுவும் அன்றி விஷயங்களை ஒழுங்குபடுத்தி கொடுப்பதில் அசகாய சூரர்கள். அவர்களுடைய அரிய சேவை எனக்கு இருக்கும் வரையில் என் கட்சிக்காரர்களுக்கு அவ்வளவும் நன்மை என்றே சொல்ல வேண்டும் என்றார். அவ்வாறு அவர்கள் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் ஜூனியர்கள் இருவரும் அங்கே வந்து சேர்ந்தனர். அவர்களை கண்ட பெரிய வக்கீல் நிரம்பும் உற்சாகமும் குதூகலமும் தோற்றுவித்து, ஏதோ அவர்களும் வந்துவிட்டார்கள். இனி நீங்கள் வழக்குகளின் விவரங்களை அவர்களிடம் சொல்லலாம். முதலில் அவர்களிடம் விஷயங்களை சொன்னால் அவர்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி சுருக்கமான வழியில் எனக்கு சொல்வார்கள். அதை வைத்துக்கொண்டு நான் ஆக வேண்டியதை செய்வேன். ஒரு வழக்கின் தகவல்களை நான் ஒரு தரம் படித்து தெரிந்து கொண்டால் வருஷங்கள் 15 ஆனாலும் அவை என் மனதில் ஆணித்தரமாக பதிந்து நிற்கும் என்றார். அதை கேட்ட மற்றவர், என் வழக்குகள் சம்பந்தமான காகிதங்களை நான் எடுத்து வரவில்லை. உங்களுடைய நோக்கத்தை தெரிந்து கொண்டு போய் நாளைய தினம் காலையில் எடுத்து வரலாம் என்று நினைத்து வந்தேன். ஒரு வழக்கை பற்றி மாத்திரம் நான் இப்போது உங்களுடைய யோசனையை கேட்க விரும்புகிறேன் என்றார். கேட்கலாம் என்றார் வக்கீல். அதற்கு மற்றவர், ஒரு மைனருக்கு நான் கார்டியனாயிருக்கிறேன். பையனுடைய தகப்பனாரே என்னை கார்டியனாய் நியமித்தபடியால் நான் மைனருடைய சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன். மைனருக்கு சொந்தமான சொத்துக்கள் சுமார் 20,000 பெறும். அந்த பையனுக்கு சிறிய தாயார் ஒருத்தி இருக்கிறாள். அவள் மைனரையும் மைனருடைய சொத்துக்களையும் தன்னிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்று என்னிடம் பல தடவைகளில் கேட்டுவிட்டாள். நான் அதற்கிணங்கவில்லை. சொத்துக்கள் பணமாகவும் நகைகளாகவும் இருக்கின்றன. அவள் ஆட்களை ஏவி அவைகளை பலவந்தமாய் எடுத்துக்கொண்டு போய்விடுவதாக பயமுறுத்தி கொண்டிருக்கிறாள். ஆகையால் சொத்துக்களை பந்தோபஸ்தான ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அவள் பேரில் வியாஜ்யம் தொடரலாம் என்று நினைக்கிறேன். எங்கே வைத்தால் சொத்துக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் எங்கே வைக்க சொன்னாலும் வைக்க தடையில்லை. அப்போது சுந்தரம் குறுக்கிட்டு அவரை நோக்கி, ஏன் இங்கேயே கொண்டு வந்து வையுங்களே, வக்கீலே ஜாக்கிரதையாக பார்த்து கொள்கிறார்கள் என்றார். அதை கேட்ட வக்கீல் திடுக்கிட்டு, ஐயோ,
நமக்கேன் அந்த போலீஸ் பாரா? நம்முடைய சொந்த சொத்தை காப்பாற்றுவதற்குள் தூக்கம் இல்லாமல் போகிறது. அதற்கு துணையாக இன்னும் ஊராருடைய சொத்தையும் கொடார்ந்து வைத்துக்கொண்டு நம்முடைய கவலையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? கட்சிக்காரர்களுடைய சொத்துக்களை வைத்துக்கொண்டு காவல் காப்பது கூடவா வக்கீலின் வேலை? அதற்கு பேங்குகள் இருக்கின்றன, போலீசார் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில்தான் வைக்க வேண்டும். இந்த ஊரில் உள்ள பேங்கில் வையுங்களே என்றார். அதற்கு கட்சிக்காரர், சரி, அதுதான் நல்ல யோசனை. அது என் புத்தியில் இதுவரை படவில்லை. பேங்கில் தான் வைத்துவிட வேண்டும். சுந்தரத்தை சுட்டிக்காட்டி, இவர் உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் வக்கீல்களில் ஒருவரா என்று கேட்டார். அதற்கு வக்கீல், இல்லை, இவர் என் இளைய மாமனார் என்றார். இவர் ஊரிலிருந்து எப்போது வந்தார் என்று கேட்டார் கட்சிக்காரர். உடனே வக்கீல், இவர் இந்த ஊரார் அல்லவென்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? இவரை நான் வேறொரு ஊரில் பார்த்திருக்கிறேன் என்றார் கட்சிக்காரர். எந்த ஊரில் நீங்கள் என்னை பார்த்தீர் என்றார் சுந்தரம். மன்னார்குடியில் பார்த்ததாக நினைவு உண்டாகிறது, ஆனால் நிச்சயமாக சொல்லக்கூடவில்லை என்றார் கட்சிக்காரர். உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கிறதே, அதே ஊர்தான் என்னுடைய சொந்த ஊர் என்றார் சுந்தரம். அப்படி சொல்லுங்கள் என்றார் கட்சிக்காரர். மன்னார்குடியில் நீங்கள் என்னை எப்போது பார்த்தீர்கள்? உங்களுடைய பந்துக்கள் யாராவது அங்கே இருக்கிறார்களா என்று விசாரித்தார் சுந்தரம். அதற்கு கட்சிக்காரர், அங்கே எனக்கு பந்துக்கள் யாரும் இல்லை. வியாபார சம்பந்தமாய் நான் அங்கே வந்திருக்கிறேன். அப்போது உங்களை பார்த்ததாக நினைவு உண்டாகிறது. உடனே சுந்தரம், அங்கே திகம்பர சாமியார் என்னும் மகான் ஒருவர் இருக்கிறாரே, அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? அதை கேட்ட கட்சிக்காரர், அவரை பற்றி கேள்விப்படாத மனிதர்கள் கூட இருக்கிறார்களா? நான் அவரை பற்றி ஏராளமாய் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரை நேரில் பார்க்க வேண்டும் என்று கூட எனக்கு அவா உண்டு. ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. பிறகு சுந்தரம் கேட்டார், என்ன அவருடைய விஷயத்தில் உங்களுக்கு இவ்வளவு மதிப்பு? அதற்கு கட்சிக்காரர், அவர் துப்பறிவதில் பிரபலமான மனிதர் அல்லவா? அவரை பார்க்க வேண்டும் என்று யாருக்குத்தான் ஆவல் உண்டாகாது? நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் இனி உண்மையை மறைப்பது சரியல்ல. நான் கூட துப்பறிபவன்தான். நான் அவரிடம் பயிற்சி பெற்றவனான அவருடைய முக்கிய சீடன் என்றார் சுந்தரம். ஓஹோ, அப்படியா? இருக்கலாம் இருக்கலாம். இந்த காலத்தில் யாரையும் நம்புவதற்கில்லை. எல்லோரும் துப்பறிப்பவர்கள் என்றுதான் சொல்லிக்கொண்டு கிளம்பி விடுகிறார்கள் என்றார் கட்சிக்காரர். எல்லோரும் அப்படி சொல்லிக்கொண்டு கிளம்பி என்ன செய்கிறது? அதற்கு அவசியமான சாமர்த்தியம் இருக்க வேண்டாமா? அதுவும் அல்லாமல் அப்படி சொல்லிக் கொள்கிறவரை பார்த்து உம்முடைய அதிகார கடிதத்தை காட்டும் என்று யாராவது கேட்டுவிட்டால் அதை காட்ட வேண்டாமா என்றார் சுந்தரம். அப்படியானால் உங்களிடம் அதிகார கடிதம் இருக்கிறது போல அர்த்தமாகிறது என்றார் கட்சிக்காரர். அதை பற்றி நீங்கள் சந்தேகமாய் பேசுகிறீர்களே. நான் அதிகார பத்திரம் இல்லாமல் வெளியில் வந்திருப்பேன் என்று நினைத்து கொண்டீர்களா என்று கேட்டார் சுந்தரம். கட்சிக்காரர் புன்னகை செய்தபடி, சே, நான் அப்படியே நினைக்கிறேன். உங்களை பற்றி எனக்கு அதிக தகவல் எதுவும் தெரியாதிருக்கையில் அந்த மாதிரி ஏன் யூகித்துக் கொள்ள வேண்டும்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் துப்பறிபவருடைய அதிகார பத்திரம் எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் என்ற ஒருவித ஆசை மாத்திரம் எனக்குண்டு. இருந்தாலும் நான் நெருங்கி அதை காட்டும்படி கேட்கத்தக்க அவ்வளவு அந்யோன்யமான துப்பறியும் நண்பர் எனக்கு வாய்க்கவில்லை. நீங்கள் உங்களுடைய அதிகார கடிதத்தை காட்டினால் அந்த ஆசையை தீர்த்து கொள்ளலாம் என்றார். உடனே சுந்தரம், அதுதானா ஒரு பிரயாசை? இதோ காட்டுகிறேன், பாருங்களே என்று கூறியபடி தமது சட்டை பையிலிருந்த அதிகார கடிதத்தை சரேல் என்று எடுத்து காட்டினார். கட்சிக்காரர் அதை வாங்கி தமது கையில் வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு புதுமையை நிதர்சனமாக காண்பவர் போல் மிகுந்த வியப்பை காட்டி முகத்தோற்றத்தோடு அதை உற்று பார்த்து, ஓஹோ, இதுவா அதிகார கடிதம்? இப்படித்தான் இருக்குமா? சரிதான். அப்படியானால் நீங்கள் துப்பறிபவர் என்பது நிச்சயமாகிறது. நீங்கள் இந்த வக்கீல் ஐயாவுடைய இளைய மாமனார் என்கிறீர்களே, அதுவும் துப்பறியும் தந்திரங்களில் சேர்ந்ததுதானோ என்றார். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? துப்பறியும் வேலை பார்ப்பவர் ஒரு வக்கீலுக்கு இளைய மாமனாராய் இருக்கக்கூடாதா? அதில் முரண்பாடு என்ன இருக்கிறது என்று கேட்டார் சுந்தரம். அதற்கு கட்சிக்காரர், முரண்பாடு இருக்கிறதாக நான் சொல்லவில்லையே. துப்பறிபவர் யாருக்கு வேண்டுமானாலும் பந்துவாக இருக்கலாம். அவர்கள் ஆண்டிகளா? அவர்களுக்கு உறவினர் இருக்கக்கூடாது என்று உத்தரவு செய்ய யாரால் முடியும்? ஆனால் சில சமயங்களில் துப்பறிபவர்
சில கருத்துக்களை மனதில் வைத்துக்கொண்டு பொய்யாகிலும் சிலரை உறவினர் என்று சொல்லிக் கொள்வதுண்டு. அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ என்னும் சம்சயம் உண்டாகிறது. ஆனால் இந்த விஷயத்தில் வக்கீலையா உங்களுக்காக பொய் சொல்ல மாட்டார்கள். ஏன் வக்கீலையா, உண்மையில் இவர் உங்களுடைய இளைய மாமனாரா என்று கேட்டார். வக்கீல் சிறிது தயங்கி, அந்த விஷயத்தை நீங்கள் கிளறி கிளறி ஏன் கேட்கிறீர்கள்? நான் தான் இதை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேனே என்றார். உடனே கட்சிக்காரர், ஆமாம் சொன்னீர்கள், இவர் உங்களுடைய இளைய மாமனார் என்று சொன்னீர்கள். இவருடைய அதிகார கடிதத்தை பார்த்தவுடன் அந்த விஷயத்தில் எனக்கு ஒருவித சம்சயம் தோன்றியது. அதனால் கிளறி கிளறி கேட்கிறேன். இவர்தான் உங்களுடைய இளைய மாமனார்? அதோ இன்னொருவர் இருக்கிறாரே, அவர்தான் சொந்த மாமனாரோ? வக்கீல் கோபத்தோடு, நீங்கள் உங்கள் வழக்கு சம்பந்தமாய் வக்கீலை அமர்த்த வந்தீர்களா அல்லது அனாவசியமாய் ஊர் வம்புகள் வளர்க்க வந்தீர்களா என்பது தெரியவில்லை. அதற்கு கட்சிக்காரர், நான் அவசியமான விஷயங்களை பற்றியே பேசுகிறேன். இந்த கிழவர் உங்கள் மாமனாரா என்பதை மாத்திரம் சொல்லிவிடுங்கள். இனி வேறு எதை பற்றியும் நான் பேசுவதில்லை. ஆம், அவர் என்னுடைய சொந்த மாமனார்தான் என்றார் வக்கீல். அப்போது கட்சிக்காரர் வாயால் சீட்டி அடித்தபடியே தமது கையில் இருந்த அதிகார கடிதத்தை உற்று பார்த்து, இது சரியாய்த்தான் இருக்கிறது, ஆனால் பெயரில் ஒரு பாகம்தான் அடிக்கப்பட்டிருக்கிறது. அது யாருடைய வேலை என்பதுதான் தெரியவில்லை. இவருடைய பெயர் சுந்தரமாயிருக்காது, அதோடு இன்னும் ஏதாவது சேர்ந்திருக்க வேண்டும் என்று தமக்கு தாமே பேசிக்கொண்டார். அவ்வாறு அவர் சீட்டி அடித்து தமக்கு தாமே பேசிக்கொண்டதைக் கண்டு வக்கீலும் மற்றவர்களும் அவருடைய முகத்தை வியப்போடு பார்த்தனர். அப்போது, நமஸ்காரம் வக்கீல் சார் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திடும் பிரவேசமாய் அந்த ஹாலில் நுழைந்தார். அவருக்கு பின்னால் 4 ஜவான்கள் தடதடவென்று நுழைந்தனர். அப்போது கட்சிக்காரர் சப் இன்ஸ்பெக்டரை நோக்கி, அதோ இருக்கிறவர் வக்கீலுக்கு மாமனாராம், இவர் அவருடைய தம்பியாம், அதோடு இவர் துப்பறியும் திகம்பர சாமியாருடைய சீடராம், இவர்கள் இருவரையும் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார். அவர் சொல்லி வாய் மூடும் முன் 2 ஜவான்கள் பிரிந்து போய் கோபாலசாமியையும் சுந்தரத்தையும் கெட்டியாக பிடித்துக் கொண்டனர். அதை கண்ட வக்கீலும் மற்றவர்களும் திடுக்கிட்டு திகில் கொண்டு ஸ்தம்பித்து கட்சிக்காரர் போல் நடித்தவரையும் போலீசாரையும் கைதிகள் இருவரையும் வியப்போடு பார்த்தனர். அதே காலத்தில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரும் கந்தசாமி செட்டியாரும் தெண்டபாணியும் ராமசாமி பிள்ளையும் வேறு சிலரும் அங்கே வந்து சேர்ந்தனர். நடேசன் என்று சொல்லிக்கொண்ட மனிதனும் அந்த பல கலப்பு கும்பலில் காணப்பட்டான். திடீரென்று அத்தனை மனிதர்களும் வந்து தமது ஹாலில் நுழைந்ததை காண வக்கீலும் அவரை சேர்ந்தவர்களும் முன்னிலும் பன்மடங்கு அதிகமான வியப்பும் திகைப்பும் அடைந்தனர். அப்போது சப் இன்ஸ்பெக்டர் வக்கீலை பார்த்து, ஏன் இப்படி ஆச்சரியத்தோடு பார்க்கிறீர்கள்? உங்கள் வீட்டில் திருடிய ஆசாமி அகப்பட்டு விட்டான் என்றார். வக்கீல் அபாரமான வியப்போடு, எங்கே என்றார். அதற்கு சப் இன்ஸ்பெக்டர், அவனுடைய வேஷத்திலிருந்து இதோ வெளியில் வரப்போகிறான், பாருங்கள். வக்கீல் கட்சிக்காரர் போல் நடித்தவரை காட்டி, இந்த மனிதரா? உடனே சப் இன்ஸ்பெக்டர், அடடா, இவர் துப்பறியும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அல்லவா? இவர் திகம்பர சாமியாருடைய முக்கிய சீடராயிற்றே என்றார். அதை கேட்ட வக்கீல், ஏதோ இருக்கும், சுந்தரம் தாம் அல்லவா திகம்பர சாமியாருடைய முக்கிய சீடர் என்று சொன்னார். அப்போது மீனாட்சி சுந்தரம், இவர் உங்களுடைய இளைய மாமனார் என்கிறீர்களே, இவரை பற்றிய உண்மை உங்களுக்கு தெரியாதோ என்று கேட்டார். அதற்கு வக்கீல், இவர்தான் துப்பறிபவர் என்றும் என் வீட்டில் நடந்த திருட்டில் சம்பந்தப்பட்ட திருடனை கண்டுபிடிக்க தம்மை திகம்பர சாமியார் அனுப்பியிருப்பதாகவும் சொன்னார். மற்றவர் சந்தேகிக்காதிருப்பதற்காக என் இளைய மாமனார் என்று சொல்ல சொன்னார். மீனாட்சி சுந்தரம் ஜவான்களை நோக்கி, இந்த சுந்தரத்தின் சட்டை, நிஜார், தாடி முதலியவைகளை நீக்குங்கள் என்றார். உடனே அவருடைய தாடியை ஒருவன் இழுத்தான். அது கையோடு வந்துவிட்டது. இன்னொருவன் அவனுடைய சட்டையையும் நிஜாரையும் தொப்பியையும் விளக்கினான். உள்புறத்தில் இடுப்பில் ஒரு துணி காணப்பட்டது. அவன் அதிக வயதாகாதவனாய் காணப்பட்டான். அவனை உற்று பார்த்த வக்கீல் வியப்போடு, என்னையும் என் சம்சாரத்தையும் கட்டி போட்டுவிட்டு என் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போனவன் போல் இருக்கிறானே இவன் என்றார். உடனே மீனாட்சி சுந்தரம், எண்ணம் கூடவா சந்தேகம், இவன்தான் திருடியவன், இவன்தான் சோமசுந்தரம். அதற்கு வக்கீல், ஆமாம், இவன்தான் சோமசுந்தரம்,
இவனை என் மாமனார் அம்மன் கோவில் சந்து 14வது வீட்டிலுள்ள தமது நண்பரோடு இருந்ததாக சொன்னாரே. அப்போது மீனாட்சி சுந்தரம், இந்த அயோக்கிய கிழவனை இன்னமும் நீங்கள் உங்கள் மாமனார் என்று குறிக்கிறீர்களே, இவன் இந்த சோமசுந்தரத்தின் தகப்பனார். அப்பனும் மகனும் ஏதோ கெட்ட எண்ணத்தோடு இங்கே வந்து வேறு வேஷத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். வக்கீல் ஆச்சரியத்தோடு, இந்த அத்தாட்சி பத்திரம் இவனுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார். அதற்கு மீனாட்சி சுந்தரம், இது என்னுடையது. நான் இந்த ஊருக்கு வந்ததற்கு மறுநாள் அது என் சட்டை பையிலிருந்து காணாமல் போய்விட்டது. அதுவே இப்போது அகப்பட்டது. மீனாட்சி என்ற பெயரை அடித்துவிட்டு சுந்தரம் என்பதை வைத்துக்கொண்டு தன் பெயரை அதற்கு அனுசரணையாக சுந்தரம் என்று சுருக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். ஓஹோ, அப்படியா? என் வீட்டிலும் கந்தசாமி செட்டியார் வீட்டிலும் திருட்டு நடந்தபோது இவன் தன் வீட்டில் இருந்ததாக தக்க சாட்சிகளை கொண்டு மெய்ப்பித்தானே, அந்த சாட்சியும் திருப்திகரமாய்த்தானே இருந்தது என்றார் வக்கீல். அதுதான் இவனுடைய வேலைத்திறம். 2 சமயங்களிலும் இவன் 15வது நம்பர் வீட்டில் இருந்திருக்கிறான். அந்த வீட்டின் பின்பக்கத்தில் வழி இல்லை, ஆனால் அங்கே ஒரு கிணறு இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் பம்பாய் கக்கூஸ் இருக்கிறது. 2 சந்தர்ப்பங்களிலும் இவன் பின்னால் உள்ள கக்கூசுக்கு போய் வந்ததாக சொல்கிறார்கள். பின்பக்கத்தில் வழி இல்லையாகையால் இவன் வீட்டை விட்டு வெளியில் போகவில்லை என்று போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முதலியோரும் விருந்தாளிகளும் நினைத்து அப்படி சொல்லிவிட்டனர் என்று சொன்னார் மீனாட்சி சுந்தரம். உடனே வக்கீல், பின்பக்கத்தில் கக்கூசுக்கு போனவன் எப்படி வெளியில் போனான் என்று கேட்டார். கிணற்றின் வழியாக போனான் என்றார் மீனாட்சி சுந்தரம். வக்கீல் வியப்போடு, என்ன ஆச்சரியம், கிணற்றின் வழியாக எப்படி போகிறது? அதற்கு மீனாட்சி சுந்தரம், 15வது நம்பர் வீடும் அதற்கு அடுத்த 14வது நம்பர் வீடும் இவனுக்கு சொந்தமானவை. 15வது நம்பர் வீட்டில் பின்னால் உள்ள கிணற்றில் ஒரு மார்பு அளவுதான் தண்ணீர் இருக்கிறது. தண்ணீருக்குள் ஒரு பக்கத்தில் சுவரில் பெரிய வழி இருக்கிறது. அந்த சுவரின் அகலம் 1½ அடி. அந்த வழியாய் போனால் சுவருக்கு அப்பால் அது ஒரு தொட்டி போல திறப்பாயிருக்கிறது. கிணற்றில் தண்ணீர் எந்த மட்டத்திற்கு நிற்கிறதோ அதே மட்டத்திற்கு அந்த தொட்டியிலும் எப்போதும் தண்ணீரை விட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த தொட்டி 14வது நம்பர் வீட்டில் ஒரு அறைக்குள் இருக்கிறது. ஒருவன் 15வது நம்பர் வீட்டில் உள்ள கிணற்றில் மூழ்கினால் ஒரே வினாடியில் 14வது நம்பர் வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டிக்கு போய்விடலாம். அங்கிருந்து படிகளின் வழியாக ஏறி வெளியில் போய் மறுபடி அதே வழியாக மேலே வந்து 15வது நம்பர் வீட்டின் பின்பக்கத்திற்கு வந்துவிடலாம். அதை கேட்ட வக்கீல், உடம்பும் உடையும் நனையாமல் இருக்க வேண்டுமே என்று கேட்டார். உடனே மீனாட்சி சுந்தரம், அதற்கு இவன் வாட்டர் ப்ரூஃப் அங்கியை போட்டுக்கொண்டு போய் வந்திருக்கிறான். அதுவும் இவனுடைய பெட்டியிலிருந்து கண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என் வீட்டிலும் கந்தசாமி செட்டியார் வீட்டிலும் திருடப்பட்ட சொத்துக்கள் 15, 14வது நம்பர் வீடுகளிலிருந்து அகப்பட்டனவா என்று கேட்டார் வக்கீல். இல்லை, வேண்டுமென்றே இவர்கள் அந்த 2 வீடுகளிலும் சொத்துக்களை வைப்பதில்லை. இவர்களுக்கு இவைகளைப் போல செட்டி தெரு 99, 100வது நம்பர் வீடுகள் 2ம் சொந்தமானவை. 99வது நம்பர் வீட்டில் இதே போல ஒரு கிணறும் 100வது நம்பர் வீட்டில் தண்ணீர் தொட்டியும் இருக்கின்றன. அங்கே இந்த சோமசுந்தரம் ராமநாதம் செட்டியார் என்று பெயர் வைத்துக்கொண்டு வேறு விதமான வேஷத்துடன் இருப்பான். 100வது நம்பர் வீடு எப்போதும் பூட்டப்பட்டிருக்கும். அதில்தான் திருட்டு சொத்துக்கள் யாவும் இருந்து எடுக்கப்பட்டன. அதை கேட்ட வக்கீல், கிணற்றின் மர்மத்தை நீங்களா கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டார். உடனே மீனாட்சி சுந்தரம், இல்லை, வேதாரண்யத்திலிருந்து நடேசன் என்று ஒருவன் வந்திருக்கிறான். அவன் சில விஷயங்களை தன் யூகத்தினால் கண்டுபிடித்தான். இவர்களோடு கூட்டாக சேர்ந்து வேலை செய்வதாக சொல்லி இவர்களோடு சேர்ந்து கொண்டிருந்தே சில தகவல்களை கண்டுபிடித்தான். பிறகு வக்கீல், அவன் ஏன் இந்த மர்மத்தை எல்லாம் உங்களிடம் வெளியிட்டு விட்டான்? வக்கீல் கேட்டதற்கு மீனாட்சி சுந்தரம், அவனுக்கு இவர்கள் கொடுப்பதாக ஒப்புக்கொண்ட பாகத்தை கொடுக்காமல் ஏமாற்றி விட்டதாக சொல்கிறான். அவனை மன்னிப்பதாக போலீசார் எழுதி கொடுத்ததன் மேல் அவன் உண்மையை வெளியிட்டான் என்றார். அந்த ஆச்சரியமான வரலாற்றை கேட்டு எல்லோரும் அபாரமான வியப்படைந்து மூக்கின் மேல் விரலை வைத்தனர். இந்த ராமசாமி பிள்ளைக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார் வக்கீல். உங்கள் மாமனார் என்று நடித்தவனுடைய தம்பியே ராமசாமி பிள்ளை. அவனுடைய பிள்ளைதான் பாலசுந்தரம் என்பவன். ராமசாமி பிள்ளையின் உண்மையான பெயர் பழனியப்ப முதலியார். அவருடைய தமையனாருடைய பெயர்
பொன்னம்பலம். இருவரும் பகையின் காரணமாய் 30 வருஷங்களுக்கு முன் பிரிந்தவர்கள். தம்பி பெருச்சாளிப்பட்டியில் இருந்தார், அண்ணன் அரியூரில் இருந்தார். இந்த சோமசுந்தரம் பார்வைக்கு 25 வயது உடையவனாய் காணப்பட்டாலும் இவனுக்கு வயது சுமார் 35 ஆகிறது. இவன் தன்னுடைய சிற்றப்பனுடைய பொருளை எல்லாம் அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவரை கூட்டாக வைத்துக்கொண்டு ஜவுளி வியாபாரம் நடத்தினான். இவனை பழனியப்பர் 5 வயதில் பார்த்தவராதலால் இவனுடைய 20வது வயதில் அடையாளத்தை கண்டு கொள்ளாமல் யாரோ அந்நிய மனிதன் என்று எண்ணி இவனோடு கூட்டாக வியாபாரம் நடத்தினான். அப்போது இவன் சுந்தரமூர்த்தி என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்தான். இவன் பல வகைகளில் சிறிய தகப்பனாரை ஏமாற்றி அவர் பேரில் சில போர்ஜரி குற்றங்கள் சுமத்தி அவருக்கு 14 வருஷம் சிறைவாசம் கிடைக்கும்படி செய்து அவருடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து கொண்டு வியாபாரத்தை நிறுத்திவிட்டான். அவருடைய மனைவி அந்த விசனத்தை தாங்க மாட்டாமல் சித்த சுவாதீனத்தை இழந்து ஊர் ஊராய் அலைந்து இன்ன இடத்திற்கு போனான் என்று தெரியாதபடி மறைந்து போய்விட்டான். உடனே வக்கீல், இந்த பழைய வரலாறெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார். அதையும் கேடி நடேசனே கண்டுபிடித்தான். இவன் பழனியப்பருடைய பெட்டியிலிருந்து 2 உரைகளை எடுத்துக்கொண்டு வந்து பார்த்ததில் பழைய வரலாறு முழுவதும் தெரிந்தது என்றார் மீனாட்சி சுந்தரம். அப்படியானால் கேடி நடேசன் தான் இவர்களை பற்றிய சங்கதிகளையெல்லாம் வெளியிட்டு விட்டான் போலிருக்கிறதே என்று வக்கீல் கூறினார். அதற்கு மீனாட்சி சுந்தரம், ஆம், அவன் பெரிய திருடன் அல்லவா? அவனை இவர்கள் ஏமாற்றினால் அவன் சும்மா விட்டு விடுவானா? இந்த சோமசுந்தரம் மறுபடியும் கந்தசாமி செட்டியாருடைய வீட்டில் திருடும் பொருட்டு அவருடைய குமாஸ்தா தண்டபாணியை ரகசியமாய் வரவழைத்து 100 ரூபாய் கொடுத்து இரும்பு பெட்டியின் பூட்டு வாயில் மெழுகை ஒற்றி கொடுக்க செய்து பெற்றுக்கொண்டு கடைசியில் அவனை ஏமாற்றிவிட்டான். அதை நடேசன் எப்படியோ தெரிந்து கொண்டு அவனோடு தொடர்ந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அவனையும் ஆதாரத்தோடு கைதியாக்க உதவி செய்தான். பழனியப்பருடைய மகனான பாலசுந்தரம் தான் வருவதாக எழுதினதால் இவன் அவனால் தங்களுக்கு ஏதாவது கெடுதல் நேரும் என்று தந்திரம் செய்து அவனிடம் ஒரு பெட்டியில் திருட்டு நகையை வைத்து கொடுத்து அனுப்பி போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு டெலிபோன் மூலம் சொல்லி அவனை பிடித்துக் கொள்ளும்படி செய்துவிட்டான். அதையும் நடேசனே கண்டுபிடித்து வெளிப்படுத்தினான் என்றார். ஏதேது நடேசனுடைய வேலை முள்ளை கொண்டு முள்ளை எடுப்பது போல் இருக்கிறதே என்றார் வக்கீல். இது மாத்திரமா? இவர்கள் இருவரும் இங்கே வந்திருப்பதை தெரிந்து கொண்டு நடேசன் உங்களை எச்சரிப்பதற்கு ஒரு கடிதம் எழுதி அதை நேரில் உங்களிடம் கொடுப்பதற்கு இங்கே வந்தபோது அதை இந்த சுந்தரம் பெற்றுக்கொண்டு உங்களிடம் கொடுக்காமல் அதை பிரித்து உள்ளே இருந்ததை எடுத்துக்கொண்டு வேறு ஒரு கடிதத்தை வைத்து உங்களிடம் கொடுத்திருக்கிறான் என்று கூறினார் மீனாட்சி சுந்தரம். ஓஹோ, ஆசாமிகள் பெரிய பாதாள ஜோகிகளாக இருக்கிறார்கள். நல்ல வேளை, நான் தப்பினேன். அப்படியானால் மலேரியா இன்ஸ்பெக்டராக வந்தது கூட பகல் வேஷம்தானோ என்று கேட்டார் வக்கீல். ஆம், நான் தான் அப்படி வந்தேன். என்னோடு சேவகன் மாதிரி வந்தவன் நடேசன், மற்றவர்கள் போலீசார். கிணற்றை பற்றிய உண்மையை சோமசுந்தரமே எழுத்து மூலமாய் ஒப்புக்கொள்ள செய்ய வேண்டும் என்று நடேசன் அந்த மாதிரி செய்தான் என்றார் மீனாட்சி சுந்தரம். அதுவரையில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கூறிய விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் வக்கீலைப் போலவே மிகுந்த ஆச்சரியமும் சந்தோஷ பூரிப்பும் அடைந்து நடேசன் இருந்த இடத்தை பார்க்க அவன் திடீரென்று ஏதோ ஒரு உடையை எடுத்து தன் தலையில் மாட்டிக்கொள்ள முயன்றது தெரிந்தது. அதன் பிறகு அவனுடைய தலை முதலிய உறுப்புகள் எல்லாம் மறைந்து கொண்டே போயின. முடிவில் அவனுடைய உடம்பு முழுவதும் அடியோடு மறைந்து போய்விட்டது. அதைக் கண்டு எல்லோரும் திகைத்து அது என்ன மாயமோ என்று நினைத்து மதிமயக்கம் அடைந்தனர். அப்போது அங்கு வேறு வெளியிலிருந்து ஒருவர் பேசிய குரலோசை உண்டாயிற்று. மிஸ்டர் இன்ஸ்பெக்டர் சார், நான் உத்தரவு பெற்றுக்கொள்கிறேன். நான் செய்த குற்றங்களை மன்னித்ததாக நீங்கள் எனக்கு எழுதி கொடுத்தது அர்த்தமில்லாமல் போய்விட்டது. உண்மையில் நான் கேடியும் அல்ல, நடேசனும் அல்ல. வேதாரண்யத்தில் அந்த மாதிரி திருடன் எவனும் இல்லை. திருடன் என்று சொல்லிக்கொண்டு திருடர்களோடு பழகினால் உண்மையை சுலபத்தில் கண்டுபிடிக்கலாம் என்பதே என் கருத்து. அதனால் நான் இந்த பொய் வேஷத்தில் இருந்தேன். இந்த மாதிரி உங்களை நான் ஏமாற்றியதை மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நமஸ்காரம், நான் போய் வருகிறேன் என்று யாரோ கூறிய சொற்கள் கணீர் கணீர் என்று உண்டாயின. ஆனால் அந்த இடம் வேறு வெளியாய் இருந்தது. உடனே இன்ஸ்பெக்டர் ஆச்சரியத்துடன், நீங்கள் யார் சார் என்றார். அதற்கு மறுமொழி உண்டாகவில்லை. அப்போது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை,
அவர்கள் இன்னார் என்பது தெரியவில்லையா? அவர்கள்தான் எங்கள் குருவான திகம்பர சாமியார். அவர்களுடைய கண்ணாடி உரையை போட்டுக்கொண்டு மறைந்து விட்டார்கள் என்றார். அதை கேட்ட எல்லோருக்கும் ரோமம் சிலிர்த்தது. எல்லோரும் திடுக்கிட்டு, ஆ, திகம்பர சாமியாரா கேடி நடேசனாய் வந்தது? அடடா, என்ன வேடிக்கை செய்கிறார் அந்த மனிதர்! ஆச்சரியம், ஆச்சரியம்! இது எவரும் கனவில் கூட நினைக்காத வினோதம் என்று கூறி சந்தோஷ ஆரவாரம் செய்தனர். இத்துடன் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் சோமசுந்தரம் குறுநாவல் முடிவுற்றது. வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.